வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். பயன்படுத்திக்க முடிஞ்சா. அதுக்கடுத்து புதுசாக பார்க்குறவங்க பார்க்கும்போதே கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இதை ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை பார்த்துட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 14 வீடியோ இருக்கு. ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுடைய கோர் கான்செப்டை கொடுத்துருப்பேன். அதுக்கு பின்னாடி வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்க. அதே வந்து ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்செப்ட் கொடுத்துருப்போம். பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சுக்க ஈஸியாக. அப்போ பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு இந்த மெத்தட் செட் ஆகும். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. இது 1 ஹவருடைய சார்ட்டு. காலையில் வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சப்போர்ட் ஒன்று மட்டும் தான் கொடுத்துருந்தேன் நான். மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்து முடிச்சிட்டா. இன்னைக்கு ஏதாச்சும் மூவ்மெண்ட், பெரிய மூவ்மெண்ட்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிம்பிளாக அப்படியே அரைச்சி முடிச்சிட்டா. அவ்வளோதான் நடந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில். 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தோம்னா இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனது, இங்கேருந்து மேலேயே போகலை, அப்படியே கீழேயே வந்திருக்கு. வந்துட்டு எங்கே சப்போர்ட் லைன் தான். இது தாண்டி என்ன நடந்துக்கிட்டு வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு இந்த பாயிண்ட்டுக்கு லோ இருக்குது. அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆட்டம் போட்டு இந்த லோவை உடைக்க முடியல. உடைச்சி முடிச்சு இங்கேயே வந்திருக்கான். இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிருக்கா. முழுமையாக இன்றைக்கி ட்ராவல் இங்கே தான் நடந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக முடிஞ்சதுன்னா மேலேயும் போக முடியல. இங்கே இன்னொன்று வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இது ஒரு ஹை. ஒரு நிமிஷங்க. இங்கே ஒரு ஹை வச்சுட்டு கீழே வந்தது தான். அதுக்கு பின்னாடி அந்த ஹைக்கு போக முடியல. கீழே வந்து மார்க்கெட்டு அது வரைக்கும் தான் போக முடிஞ்சிருக்குது. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டுக்குள்ளே வந்த மார்க்கெட் மறுபடியும் எது வரைக்கும் போயிருக்கணும், இது வரைக்கும் தான் போயிருக்கு. இந்த ஹையவே தொட முடியல. எகைன் வந்து கீழே வந்தது, லோ உடைக்கல. அதே மேலே வந்திருக்குது. மறுபடியும் கீழே வந்து மேலே வந்திருக்குது. வந்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு போக முடியல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹை, அதுக்கு பின்னாடி கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லோ உடைக்கல. எகைன் மேலே போயிட்டு கீழே வருது. இந்த லோ மறுபடியும் உடைக்க முடியல. மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வர மார்க்கெட் இந்த லோ உடைச்சிருக்கு. ஆனால் சப்போர்ட்டுக்கு கீழே வர நிற்க முடியல. அதுக்கடுத்தது பாருங்க, ஹை பாருங்க, ஒவ்வொரு ஹையாக உடைக்காமையே மூவ் ஆகிட்டு இருந்திருக்குது. கடைசியில் மார்க்கெட் முடியிற நேரத்தில் தான் வந்து 3.25 ரேஞ்சுக்கு மேலே அதை மட்டும் பிரேக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சிருக்கு. இவ்வளோ தான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கி ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லை. பெரிய ஒரு 70-80 பாயிண்ட் மூவ்மெண்ட் தான் மார்னிங்லேருந்து நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை இது, அதை உடைக்கல. செகண்ட் ஹை இங்கே வச்சுருக்குது. தேர்டு ஹை இங்கே, ஃபோர்த்து ஹை இங்கே. அப்படியே பாருங்கள், இது இப்படித்தான் வந்து மார்க்கெட்டு இன்றைக்கி ரன் ஆயிருக்குது. எந்த ஹையுமே உடைக்கல. அப்படியே வந்து லோ மட்டுமே உடைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோ உடைச்சிட்டு சப்போர்ட்டுக்குள்ளே வந்தது தான். அகெயின் அதே லோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோ வச்சுது. மார்க்கெட்டு அது வரைக்கும் மறுபடியும் ஒரு லோ வச்சுட்டு அந்த லோவை மட்டும் ஒரு மூவ் பண்ணி காமிச்சிருக்கு. அவ்வளோதான். மூவ் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்து முடிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட்டுக்குள்ளே நின்றுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போல். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கான். புரிஞ்சுங்களா? ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் நேற்று. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. சும்மா ஒரு 80 பாயிண்ட்டு 70-80 பாயிண்ட்டுக்குள்ளே தான் டோட்டல் மூவ்மெண்ட். ஆனால் இதுலேயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா டெஃபினட்டாக கிடச்சிருக்கும். ஆப்ஷனில் ஆனால் என்ன 10-20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மாற்றி மாற்றி கிடச்சிருக்கு. இங்கே இருந்தால் ஓப்பனிங்கில் ஒரு மூவ் பண்ணியிருக்கலாம். ஓப்பனிங்கில் நான் எப்பவுமே போக வேண்டாம்னு சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையாக நில்லுங்க. அவசரப்பட்டு ட்ரேடுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவசரப்பட்டு ட்ரேடுக்குள்ளே நம்ம எங்கேயும் போய் சிக்கக்கூடாது. நிதானமாக அது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் நம்ம பை ஆர் செல் பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னே நம்ம ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்கா, ரைட்டு ட்ரை பண்ணலாம். எகைன் மறுபடியும் சப்போர்ட்டுக்குள்ளே வருது. அப்போது ஃபஸ்ட்டு இங்கிட்ட வரும்போது டார்கெட் இதுன்னு வைப்போம். அல்லது கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பும்போது இடையிலேயே கூட இந்த இடத்துல எங்கேயாச்சும் வெளியே வர பார்க்கலாம். நம்மளுக்கு தேவை ஒரு 15-20 பாயிண்ட்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம். எகைன் இங்கே மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா இது வரைக்கும் போயிருக்கா. போயிட்டு கீழே வந்தவ கீழே வந்துட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் தான் போயிருக்கா. போய் ஹை உடைக்கவே முடியல பாருங்கள். இந்த ஹையவே உடைக்க முடியாமல் லோவையும் பெருசாக உடைக்கல.
அப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன ஆப்ஷனில் போய் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் பிடிச்சிருக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கு. ஏன்னா ஹையோட கிளியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சரி அது கீழே கீழே திரும்புது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் இங்கே புட் ஆப்ஷன் கூட சின்ன சின்ன மூவ் பண்ணியிருக்கலாம், 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இவ்வளோ தான் நடக்குதுங்க மார்க்கெட்டில். அப்போ இந்த மூவ்மெண்ட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சா நம்ம ஈஸியாக வந்து இதில் பிக் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டில் இவ்வளோ தான் டோட்டலாக நடந்திருக்குதுங்க இன்னைக்கு. இதே வந்து ஸ்பாட்டில் வாட்டிங்கன்னா ஸ்பாட்லைனா பெருசாக மாறியா போய் இருக்க போகுது, இதே மாதிரி தான் நடந்திருக்கு அதுலேயுமே. ஸ்பாட்டு ஸ்பாட்டில் வாட்டிங்கன்னா அதே தான் நடந்திருக்குது. மாற்றி மாற்றி மார்க்கெட் மேலே போக கீழே வர இதுதான் நடந்துட்டு இருக்குது. என்ன இதுவும் எங்கே காலையில் எங்கே ஓப்பன் ஆச்சுது? 5ஆம் தேதி. சேம். இது எங்கே ஓப்பன் ஆனதான் கீழே வர்ற மேலே வர்ற இதே தான் நடந்திருக்கு. மார்க்கெட் மாற்றி மாற்றி ஒரு ஜிக்ஜாக், ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எல்லா நாளுமே இப்படியே ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமானா அப்படியெல்லாம் கொடுக்காது. கொடுக்குறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம பிக் பண்ணிக்க வேண்டியது தான். இன்னைக்கு அவ்வளோ எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லை மார்க்கெட்டில். ஒரு நார்மலான மூவத்தை பண்ணியிருக்கான். அப்போ இந்த சப்போர்ட் ரெசன்சி மட்டும் கரெக்டாக போட்டு பழகிட்டிங்கன்னா போதும், பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். இங்கே சப்போர்ட் பாருங்க, இன்னும் கூட ஒரு இடத்துல மாற்றி போட்டிருக்க முடியும். நாம எப்படி போட்டிருக்கலாம்? இந்த சப்போர்ட் இன்னும் கூட கொஞ்சம் இறக்கியிருக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க, இது இது இந்த பாடியுமே இந்த டாப் கனெக்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கூட சப்போர்ட்டு எடுத்துருக்க முடியும் நாம. புரிஞ்சுங்களா? அப்போ சப்போர்ட்டு நம்ம வரைகிறதா எப்படி வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். வரைஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்குது. பட் எப்படி வேணாலும் வரையலாம். இது இது சப்போர்ட் தான், பக்காவான சப்போர்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கனெக்டோட சேர்த்து எடுத்திருக்கோம். அப்போ அந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் நின்றுருக்கு இன்னைக்கு மார்க்கெட். பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் முழுமையாக புரியும். ரைட், அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.